பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தனது தனித்துவமான குரலாலும் பாடல்களாலும் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். பின்னணி பாடகியாக மட்டுமல்லாமல் வானொலி அறிவிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் டப்பிங் கலைஞராகவும் பன்முக திறமையை கொண்டவராக இருந்த சுசித்ரா சுச்சி லீக்ஸ் விவகாரத்திற்கு பின்பு அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் ஒருவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளார். என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப் தி வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. அவர் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் சுச்சி லீக்ஸ் என்கிற விவகாரம் தன் வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு இதைவிட பெரிய விஷயம் எதுவுமே நடக்காது என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதைவிட பெரிய விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. சுச்சி லீக்ஸ்னு ஒரு தரித்திரம் பிடிச்ச டிசாஸ்டர் ஹேப்பன் டு மீன்றதுக்கு அப்புறமா அதை விட மோசமா எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். நடந்துச்சு. I fell in love. ஐயோ ஐயோ. கடந்த 2 வருஷமா நான் ஒருத்தரை காதலிச்சிட்டு வந்தேன். அவருடைய பெயர் சண்முகராஜ். என்னுடைய 48 வயதுல கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள் நான் போய் மாட்டிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில எது எல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோனோ அந்த 2 வருஷத்துல அது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு. ஒரு பேட்டியில நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூட சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நாங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருந்தோம். தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது போல அவர் என் வாழ்க்கைக்குள் வந்தார். ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன்னா I'm marriedனே சொல்லிட்டேன்னா because we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன். மனுஷன் பேரு சண்முகராஜ். SHUNMUGARAJ. ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரா. சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு, தனுஷோட உன் பேரை கெடுத்துட்டான், கார்த்திக் குமாரோட கை விட்டுட்டான், நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன், மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. தனுஷ் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். கார்த்திக் குமாரால் உன் வாழ்க்கையை போய்விட்டது. நானும் வாழ்க்கையில் என் மனைவி குழந்தைகளால் பெரிய கஷ்டப்பட்டு விட்டேன். இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீ என்று இருப்போம் என பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தார். நானும் அவர் சொல்வது எல்லாம் உண்மை என நினைத்து அவரை காதலிக்க ஆரம்பித்து தன்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டேன். ஆனால் தினமும் என்னை அடித்து உதைத்து மிதித்து கொடுமைப்படுத்தினார். அவன் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டேன் என்றுதான் சொன்னான். ஆனால் அவருடைய மனைவி என்னுடைய வீட்டிற்கு வந்து என் கணவனை என்னிடம் கொடுத்து விடு என்று கெஞ்சுகிறாள். நான் எப்போதுமே பெரிய அப்பாட்டக்கர் போல பேசுவேன். ஆனால் அவனை உண்மையாக காதலித்ததால் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்த பணம் அனைத்தையும் அவன் சுருட்டிவிட்டான். அவன் எவ்வளவு பணத்தை என்னிடமிருந்து பறித்து கொண்டார் என்று நான் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தலை சுற்றிவிடும். இப்போதுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து இருக்கிறேன். நான் சண்முகராஜா மீது வழக்கு போட்டு இருக்கிறேன். அவனிடம் ஒரு பைசாவை கூட விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசாவை கூட வாங்கிட்டு தான் அவனை நான் விடுவேன். அவன் மீது 6 கேஸ் போட போகிறேன். சென்னையில் இருக்கும் என் வீட்டில் அவன் முதல் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறான். இன்னும் 2 வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். மழை ஜோரா பெய்யுது. அத்தனை காசும் சுருட்டிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. என் ஃபியூச்சருக்காக என்ன பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி everything அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ் ஆளாவேன் நான் நினைச்சே பார்க்கல. This asshole beat me like WWF wrestler மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுதுன்னு உட்கார்ந்திருப்பேன். ஸ்டாப் இட் சண்முகராஜ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதப்பான். பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதப்பான். Of course அடுத்த நாள் I will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation. எல்லாம் மொத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா மொத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவர்ஸ் கூட ஆகல. என்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க திடீர்னு என் புருஷன் குடுத்துருவீங்க எடுத்துக்கோ. எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஃபேமிலி நீங்கன்ட்டு. ஒரு பைசா அவன்கிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் ஓய்வேன்.
ஐம் ஒர்க்கிங், ஐம் குவைட் ஓகே. பட் எனக்கு இருக்கிற மிஷன்ஸ் போதாதுன்னு லைஃப்ல இது வேற ஒரு மிஷனா வந்து வச்சிருக்கு. அதனால அடுத்த சில மாதங்கள்ல நீங்க என்ன கோர்ட்ல அடிக்கடி பாப்பீங்க. அதை பத்தி நிறைய வீடியோஸ் வரலாம். தனுஷ் இவங்க மேல கேஸ் போட்டாங்க, அதனால தான் கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. அங்க நின்று நான் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க போறது கிடையாது. பட் ப்ளீஸ் நோ தட் த கேஸ் இஸ் அகேன்ஸ்ட் திஸ் சண்முகராஜ். 1 by 1 ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. முதல் கேஸ் வந்து சேமியாஸ் ரோட்ல சென்னையில இருக்கிற என் அபார்ட்மெண்ட் யூஸ்அப் பண்ணி இல்லீகலி ஆக்குபை பண்ணி அங்க உட்காந்துருக்கான் along with his mother and daughters, and now of course first wife is back as if there was never a problem before. எல்லாம் அண்டா புழுகு ஏமாத்தினோட என்கிட்ட என்ன கோடி அவ இருந்துச்சு. அதான் அவங்களோட பெரிய டிசப்பாயின்மெண்ட். கவர்மெண்ட் இருந்து சுற்றத்துக்கு இவ்வளவுதான் இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் அது கூட எனக்கு முக்கியம், and I want it back. இதனால் என்னை அடிக்கடி நீதிமன்றத்தில் நீங்கள் சந்திக்கலாம் என்று அந்த வீடியோவில் சுசித்ரா பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.